நண்பர்களுக்கு வணக்கம். தமிழும் தங்கையாவும் என்ற யூடியூப் சேனல் வழியாக உங்களை வாழ்த்துவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2A மாணவர்களுக்கான ஒரு பாடத்தை இன்றைய பதிவிலே நாம் காண இருக்கின்றோம். புதிய பாடத்திட்டம் 2025 படி இந்த பதிவு உங்கள் முன் வைக்கப்படுகிறது. திருக்குறளிலே அன்புடைமை என்ற அதிகாரத்தை நாம் இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம். அதாவது சமுதாயத்திலே ஒரு மனிதன் தன்னுடைய மனைவி, பிள்ளைகள், உறவுகளோடு வாழ வேண்டும் என்று சொன்னால் அன்பு என்பது மிக ஒரு இன்றியமையாத ஒரு பொருளாக அல்லது செயலாக நம் முன்னே காட்சியளிக்கிறது. அன்பு இல்லை என்று சொன்னால் இந்த உலகிலே ஒன்றும் இல்லை என்பதை நாம் உள்வாங்க வேண்டும். குறிப்பாக சமுதாயத்திலே ஒரு மனிதன் குடும்பத்தை நன்றாக நடத்துவதற்கும் பிற உயிர்கள் மீது கருணை கொண்டு தனக்கென்று ஒரு வட்டத்தை உருவாக்கி கொள்வதற்கும் அன்பு என்பது மிக இன்றியமையாத ஒன்று. எனவே அன்புடைமை என்பது மனிதனுக்கு இன்றியமையாத ஒரு தன்மை என்பதை வள்ளுவர் இந்த அதிகாரத்தை வலியுறுத்துகிறார். குறிப்பாக ஒரு மனிதனுக்கு, ஒரு ஆணுக்கு துணையாக இருப்பவள் மனைவி. இந்த மனைவியின் மீது நாம் அன்பு செலுத்தாவிட்டால் அந்த குடும்பம் நன்றாக நடக்காது என்பதை முதலிலே உள்வாங்க வேண்டும். சிலப்பதிகாரத்திலே ஒரு சில வரிகளை உங்கள் முன் வைக்க நான் விரும்புகிறேன். கணவனை இழந்த அந்த கண்ணகி கணவனுடைய அன்பு தனக்கு கிடைக்காத பட்சத்திலே, கிடைக்காத காரணத்தினாலே தான் அடைந்த துன்பத்தை வேதனையோடு ஒரு இடத்திலே பதிவு செய்கிறாள். சிலப்பதிகாரத்தின் வரிகள்: அறவோர்க்கு அளித்தலும் அந்தணர் ஓம்பலும் துறவோர்க்கு எதிர்த்தலும் தொல்லோர் சிறப்பின் விருந்து எதிர்கோடலும் இழந்த எண்ணெய் என்ற அந்த அடிகள் நமக்கு ஒரு துக்கமான, ஒரு கண்ணீரான ஒரு செய்தியை நம் முன்னே வைக்கிறது. அதாவது கொலைக்கள காதையிலே கண்ணகியினுடைய கூற்று இது. அவள் சொல்லுகிறாள், தர்மம் செய்வோருக்கு வேண்டியவற்றை கொடுத்தலும் அந்தணர்களை காத்தலும் துறவிகளை உபசரித்தலும் தொன்மை மிக்க சிறப்புடைய விருந்தினர்களை உபசரிக்கின்ற தன்மையை இழந்த எண்ணெய் என்று அவள் தன்னை அறிமுகப்படுத்துகிறாள். அப்படியானால் அறவோர்க்கு அளித்தல், அந்தணர் ஓம்பல், துறவோர்க்கு எதிர்த்தல், அதாவது தர்மம் செய்வோருக்கு வேண்டுவனை செய்தல், அந்தணர்களை காத்தல், துறவிகளை உபசரித்தல், தொன்மை மிக்க சிறப்புடைய விருந்தினர்களை உபசரிக்க இயலாமைக்கு காரணம் அல்லது உபசரிக்க முடியாமைக்கு காரணம் கணவனுடைய அன்பு எனக்கு கிடைக்காமை என்பதை அந்த இடத்திலே கண்ணகி கண்ணீரோடு பதிவு செய்கிறார். அப்படியானால் ஒரு குடும்பம் நடத்துவதற்கு, கலகலப்பாக மகிழ்ச்சியோடு ஒரு குடும்பம் நடைபெற வேண்டும் என்று சொன்னால், குடும்பத்திலே செய்ய வேண்டிய செயல்பாடுகள் அல்லது அறச்செயல்கள் குறைவர நடக்க வேண்டும் என்று சொன்னால் கணவன் மனைவியருக்கு இடையே குறிப்பாக அன்பு இருத்தல் வேண்டும் என்பதை இந்த பாடல் அடிகள், சிலப்பதிகார அடிகள் நமக்கு உணர்த்துகிறது. எனவே அன்பு என்பது வாழ்க்கைக்கு மிக இன்றியமையாத ஒன்று. இந்த சிந்தனையின் அடிப்படையிலே திருவள்ளுவர் அன்பு பற்றி ஒரு 10 கருத்துக்களை நம் முன் வைக்கிறார். முதல் குறப்பாக நாம் காணலாம்: அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும். அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ், பொருள் கொள்ளும்போது கொஞ்சம் நம்ம மாத்திக்கலாம். ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல் தரும். இரண்டாவது அடியை நாம் முதல் எடுத்துக்கலாம். ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல் தரும். அதாவது தாம் யார் மீது அன்பு செலுத்துகிறாரோ அவருடைய துன்பத்தை ஒருவன் கண்டவுடனே அன்பு உடையவருடைய கண்களிலே பொழுகின்ற துன்ப கண்ணீரே அவருடைய மனதில் இருக்கும் அன்பை எல்லோரும் அறியும்படி வெளிப்படுத்தும். அதாவது ஒருவர் மீது அன்பு செலுத்துகிறார். அன்பு செலுத்துகிறவர் துன்பத்திலே சிக்குகின்ற பொழுது அல்லது துன்பத்திலே அவர் புரியும்படி சொன்னால் மாட்டிக்கொண்ட பொழுது அவர் படுகின்ற துன்பத்தை கண்டு இந்த அன்பு செலுத்துவருடைய கண்கள் அவரை அறியாமலேயே கண்களிலிருந்து கண்ணீரை கொட்ட செய்யும். ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும். அடுத்து பாருங்க, அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ். அன்பிற்கு மற்றவர் அறிந்து கொள்ள முடியாதபடி மறைத்து வைக்கின்ற தாழ்பால் இருக்கின்றதோ என்பது அடுத்த அடியினுடைய பொருள். அதாவது தாழ் என்று சொன்னால் தாழ்பால், ஆர்வலர் என்று சொன்னால் அன்புடையர், புன்கணீர் என்று சொன்னால் மற்றவருடைய துன்பத்தை கண்டு, தாம் அதிகமாக நேசிக்கின்றவருடைய துன்பத்தை கண்டு நம்முடைய கண்ணில் இருந்து பெருகுகின்ற கண்ணீர். ஒட்டுமொத்தமான கருத்தை பார்க்கின்ற பொழுது ஒரு தெளிவு ஏற்படும். அதாவது அன்பை அடைத்து வைக்கும் தாழ்பால் என்பது இல்லை. அன்புக்கு உரியவர்களுடைய துன்பத்தை
பார்த்ததும் நம் அன்பு கண்ணீராக வெளிப்பட்டு நிற்கும். அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ். அன்பை அடைக்க வைக்கின்ற தாழ்பால் நம்மிடம் இல்லை. நாம் மற்றவர் மீது நாம் அன்பு செலுத்துகிறோம். அந்த செலுத்துகின்ற அன்பை உள்ளத்திலே அடைத்து வைக்கின்ற தாழ்பால் இல்லை. அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ். ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும். நாம் யார் மீது அன்பு செலுத்துகின்றோமோ அவர் துன்பம் அடைகின்ற பொழுது, ஒரு சிக்கலிலே இருக்கின்ற பொழுது, வேதனை அடைகின்ற பொழுது, அவர் படுகின்ற வேதனையை, துன்பத்தை, சிக்கலை கண்டு நம்முடைய கண்களில் இருந்து நம்மை அறியாமலே அடக்க முடியாமல் கண்ணீர் வெளிப்படும் என்பது பாடலுடைய கருத்து. புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். இல்லை என்று சொன்னால் கமெண்ட் பாக்ஸிலே கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். விளக்குவதற்கு நான் முயற்சி செய்கிறேன். அடுத்த குறட்பா பாருங்கள். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர். அன்புடையோர் என்பும் உரியர் பிறர்க்கு. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர். அதாவது இந்த உலகத்திலே அன்பு இல்லாதவர்கள் தம்மிடம் உள்ள எல்லா பொருள்களாலும் பிறருக்கு பயன்படாமையாலே அல்லது பயன்படுவதற்கு தருகின்ற அந்த மனப்பக்குவம் இல்லாத காரணத்தினாலே எல்லாவற்றையும் தமக்கே உரியன என்று கருதுவார்கள். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர். உள்ளத்திலே அன்பு இல்லாதவர்கள் தம்மிடம் இருக்கின்ற எல்லா பொருளையும் தமக்கு உரியது என்று நினைப்பர். அடுத்து பாருங்க, அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. ஆனால் ஒருவருடைய உள்ளத்திலே அன்பு இருக்கின்ற பொழுது அந்த அன்பு உடையவர் என்ன பண்ணுவாங்க பாருங்க, தம்மிடம் உள்ள பொருட்களால் மட்டுமன்றி தம் உடம்பாலும் பிறருக்கு உதவுவதற்கு உரியவர்களாக தம்மை மாற்றிக் கொள்வார்கள். அதான் என்பும் உரியர் பிறர்க்கு. என்பு என்று சொன்னால் எலும்பு. தன்னுடைய உடம்பில் இருக்கின்ற உடல், பொருள், ஆவி அத்தனையையும் மற்றவர்களுக்காக பகிர்ந்தளிக்க அல்லது மற்றவர்களுக்கு தியாகம் செய்ய அவர்கள் தயாராக இருப்பார்கள். அன்பிலார் என்று சொன்னால் அன்பு இல்லாதவர். ஒட்டுமொத்தமான கருத்தை நாம் காணுகின்ற பொழுது தெளிவு ஏற்படும். அன்பு இல்லாதவர் எல்லா பொருளும் தமக்கு மட்டுமே உரியது என்று எண்ணுவர். தன்னிடம் இருக்கின்ற அத்தனை பொருளும் எனக்கு எனக்கு தனக்கு தனக்கு என்ற ஒரு எண்ணம் இருக்கும். ஆனால் அன்பு உடையவர் என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா, தம்முடைய உடல், பொருள், ஆவி ஆகிய அத்தனையையும் மற்றவருக்கு தருவதற்கு தயாராக இருப்பார். அதுதான் என்பும் உரிய. தன்னுடைய உடம்பில் இருக்கிற எலும்பை கூட அவர்கள் மற்றவருக்கு தருவதற்கு தயாராக இருப்பார். ஏன்னா அற்புதமான குரல் பாருங்க. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையோர் என்பும் உரியர் பிறர்க்கு. தன்னுடைய உடல், பொருள், ஆவி அத்தனையையும் மற்றவர்களுக்காக. இந்த திருக்குறளை நாம் பல சான்றுகளாக கிறிஸ்தவ மதத்தில் இருக்கிற இயேசு பிரானுடைய வரலாற்று இதற்கு சான்றாக சொல்லலாம். சுதந்திரத்திற்காக பாடுபட்ட நம் நாட்டு சுதந்திர வீரர்கள் பலரை இதற்கு சான்றாக காட்டலாம். எனவே இந்த சான்றுகளை உள்வாங்கி இந்த திருக்குறளை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். அடுத்து பாருங்கள் நண்பர்களே, அன்போடு இயைந்த வழக்கென்ப ஆருயிர்க்கு என்போடு இயைந்த தொடர்பு. அன்போடு இயைந்த வழக்கென்ப ஆருயிர்க்கு என்போடு இயைந்த தொடர்பு. கொஞ்சம் மாத்திக்கலாம், பொருள் எடுக்க பாருங்க. என்போடு இயைந்த தொடர்பு, அதாவது பெறுவதற்கு அரிய மக்கள் உயிருக்கும் உடம்புக்கும் உண்டான தொடர்பினை. ஒரு உடம்பு இருக்கிறது என்று சொன்னால் அந்த உடம்போடு உயிர் ஒட்டி இருக்க வேண்டும். உடம்பையும் உயிரையும் நம்மால் பிரிக்க முடியாது. இதை வச்சு அழகா சொல்றார் பாருங்க. அன்போடு இயைந்த வழக்கென்ப ஆருயிர்க்கு என்போடு இயைந்த தொடர்பு. என்போடு இயைந்த தொடர்பு பாருங்க. பெறுவதற்கரிய இந்த மக்களுடைய வாழ்க்கை உயிரையும் உடம்பையும் ஒன்று சேர்க்கிறது. உயிரும் உடம்பும் ஒன்றாக சேர்ந்தால்தான் அவர் மனிதனாக இயங்க முடியும். அதுபோல பாருங்க, அன்போடு இயைந்த வழக்கென்ப, அன்போடு சேருவதற்கு கிடைத்த நல்ல வழியினுடைய பயன் என்று அறிந்தவர்கள் சொல்லுவார்கள். இந்த ஒட்டுமொத்தமான கருத்தை சொல்லும் பொழுது நமக்கு இது புரியும் நினைக்கிறேன். உடம்போடு உயிர் இணைந்து இருப்பது போல வாழ்க்கை நெறியோடு அன்பு இணைந்து இருக்க வேண்டும் அல்லது இருக்கிறது. எப்படி உடம்போடு இந்த உயிர் ஒன்றாக சேர்ந்து இருக்கிறதோ அதே போல ஒரு மனிதனுடைய வாழ்க்கையோடு அன்பு என்பது இணைந்திருக்க வேண்டும். உடம்பும் உயிரும் ஒட்டவில்லை என்று சொன்னால் அது வாழ்க்கை அல்ல. அதோடு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அன்பு நெறி சேரவில்லை என்று சொன்னால் அது வாழ்க்கையே அல்ல. அன்போடு இயைந்த வழக்கென்ப ஆருயிர்க்கு என்போடு இயைந்த தொடர்பு. என்பு என்று சொன்னால் இந்த இடத்துல எலும்பு என்று பொருள், ஆருயிர் என்று சொன்னால்
அருமையான உயிர். வழக்கு என்று சொன்னால் வாழ்க்கை நெறி. பாருங்க, திரும்பி உடம்போடு உயிர் இணைந்திருப்பது போல நம்முடைய உடம்பிலே உயிர் இணைந்திருந்தால் தான் நமக்கு மரியாதை. நம்முடைய உடம்பிலே உயிர் இணைந்திருந்தால் தான் நம்ம உடம்பால செயல்பட முடியும். உடம்போடு உயிர் ஒட்டவில்லை என்று சொன்னால் நமக்கு உடம்புக்கு பெயரே வேற இல்லைங்களா? அதே போல ஒரு வாழ்க்கையிலே ஒரு மனிதனோடு அவன் வாழுகின்ற வாழ்க்கையோடு அன்பு இணைந்திருக்க வேண்டும். உடம்போடு உயிர் ஒட்டவில்லை என்று சொன்னால் அவன் மனிதன் அல்ல. அதே போல வாழ்க்கை நெறியோடு அன்பு சேரவில்லை என்றாலும் அது வாழ்க்கை அல்ல என்பதை அழகாக இங்கே பதிவு செய்திருக்கிறார். 74வது குறட்பா பாருங்க. அடுத்தது, அன்பீனும் ஆர்வம் உடைமை அது ஈனும் நண்பு என்னும் நாடா சிறப்பு. அன்பீனும் ஆர்வம் உடைமை அது ஈனும் நண்பென்னும் நாடா சிறப்பு. பாருங்க பொருள், அன்பு ஆர்வம் கொஞ்சம் மாத்திக்கலாம் பாருங்க. அன்பு ஆர்வம் உடைமை ஈனும், அதாவது ஒருவனிடம் இருக்கிற அன்பானது எதை காட்டும்னா, ஒருவன் தன்னுடைய நெருக்கமானவரிடம் காட்டுகின்ற அந்த அன்பானது அவளோடு பழகுகின்ற பழக்கத்தாலே அவனுக்கு மற்றவரிடம் விருப்பம் உடையவனாக இருக்க வேண்டும் என்பதை உண்டாக்கும். ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே அன்பு இருக்குமானால் அன்பு ஈனும் ஆர்வம் உடைமை. ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே அன்பு என்ற உணர்வு, அன்பு என்ற பண்பு இருக்குமேயானால் அவன் அனைவரிடமும் நெருங்கி பழக வேண்டும் என்ற விருப்பம் உடையவனாக காட்சி அளிப்பான். அதுக்கப்புறம் பாருங்க, அந்த கொஞ்சம் சீரை மாத்திக்கலாம். அது நண்பென்னும் நாடா சிறப்பீனும், அந்த அவனுடைய மனதிலே தோன்றுகின்ற அந்த விருப்பம் உடைமைதான் அவனுக்கு பகைவர்களும் பொதுவானவர்களும் இல்லாமல் செய்து அனைவரும் நட்பு அல்லது அனைவரும் நண்பர்கள் என்று சொல்லத்தக்க மிக சிறந்த ஒரு சிறப்பை உண்டாக்கும். இந்த இடத்துல பொருள் பாருங்க. ஈனும் என்று சொன்னால் தரும், ஆர்வம் என்று சொன்னால் விருப்பம், நண்பு என்று சொன்னால் நட்பு, அன்பீனும் என்று சொன்னால் அன்பு விருப்பத்தை தரும். ஒட்டுமொத்தமான கருத்தை பார்க்கின்ற பொழுதுதான் நமக்கு அந்த ஒரு பொருள் முடிவு வரும். அன்பு விருப்பத்தை தரும், விருப்பம் அனைவரிடமும் நட்பு கொள்ளும் பெரும் சிறப்பை நமக்கு தரும். புரியுதுங்களா? பாருங்க, அன்பீனும் ஆர்வம் உடைமை. ஆர்வம் என்று சொன்னால் இந்த இடத்துல விருப்பம். அன்பானது மனிதனுடைய உள்ளத்திலே தவழுகின்ற பொழுது, மனிதனுடைய உள்ளத்தில் இடம்பெறுகின்ற பொழுது ஒரு விதமான விருப்பத்தை, அனைவரோடு நெருக்கமாக பழக வேண்டும் என்ற ஒரு விருப்பத்தை உண்டாக்கும். அந்த விருப்பமானது அவனை அனைவரிடம் நட்பு கொள்ளும்படி அல்லது அனைவரோடு நட்போடு பழகும்படியான ஒரு சிறப்பை அவனுக்கு உருவாக்கி தரும் என்ற கருத்தை இந்த இடத்திலே வள்ளுவர் முன்வைக்கிறார். அடுத்து 75வது குறட்பா பாருங்க. அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு. அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு. கொஞ்சம் மாத்திக்கலாம். வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு. வையகம் என்று சொன்னால் இந்த உலகம், வையகம் என்று சொன்னால் உலகம், வழக்கு என்று சொன்னால் வாழ்வினுடைய பயன், என்ப என்று சொன்னால் என்பார்கள். பொருளை பார்க்கலாம் பாருங்க. கொஞ்சம் மாத்திக்கலாம். வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு. வையகம்னா உலகம். இந்த உலகத்திலே குடும்ப வாழ்க்கையிலே இருந்து இன்பத்தை அனுபவித்து பிறகு சொர்க்கத்திற்கு சென்றடைகின்ற அந்த பேரின்பத்தை அன்பு உற்று அமர்ந்த வழக்கென்ப, அன்போடு குடும்பம் நடத்தும் நல்ல நெறியினுடைய பயன் என்று அறிந்தவர்கள் சொல்லுவார்கள். எப்படி புரிஞ்சுக்கிறீங்கன்னு தெரியல. ஒட்டுமொத்தமான கருத்தை கொஞ்சம் மெல்ட் பண்ணி கொடுத்துருக்கிறோம் பாருங்க. அன்போடு பொருந்திய வாழ்க்கை நெறியை கடைபிடித்தவர் உலகத்திலே மகிழ்ச்சி உடையவர் ஆவர். அன்போடு பொருந்திய வாழ்க்கை நெறி. இந்த உலகத்திலே ஒரு மனிதன் குடும்பம் நடத்துகின்ற பொழுது அல்லது சமுதாயத்திலே வாழுகின்ற பொழுது மனிதர்களோடு உறவு கொள்ளுகின்ற பொழுது அவனுக்கு அந்த அன்பு என்பது இருக்க வேண்டும். அன்போடு பேசுகின்ற, அன்போடு ஒரு செயலை அணுகுவது, அன்பான வார்த்தைகளை அல்லது அன்பான செயல்பாடுகளை தன்னுடைய உடலில் இருந்து வெளிப்படுத்துகின்ற பொழுது அதுதான் அன்போடு அல்லது அன்பு பொருந்திய வாழ்க்கை நெறியை கடைபிடித்தவர் இந்த உலகத்திலே மகிழ்ச்சி உடையவர் ஆவர். அன்பு இல்லை என்று சொன்னால் நம்முடைய உலகத்திலே மகிழ்ச்சியோடு வாழ முடியாது. அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு. அப்படியானால் இந்த உலகத்திலே இன்புற்று சிறப்போடு வாழுகின்றவர் யார் என்று சொன்னால் உள்ளத்திலே அன்புடையவர்கள் மட்டுமே.
எவனொருவனுடைய உள்ளத்திலே அன்பு இருக்கின்றதோ அவனால் மட்டுமே இந்த உலகத்தில் மகிழ்ச்சியோடு வாழ முடியும் என்பது வள்ளுவர் தருகின்ற கருத்து என்பதை நாம் உள்வாங்க வேண்டும். 76வது குறட்பா பாருங்க, ரொம்ப எளிமையான அதிகாரம் தான் இது. அறத்திற்கே அன்பு சார்பென்ப அறியார் மரத்திற்கும் அஃதே துணை. அறத்திற்கே அன்பு சார் என்ப அறியார் மரத்திற்கும் அஃதே துணை. கொஞ்சம் மாத்திக்கலாம் பாருங்க. அன்பு அன்பு அறத்திற்கே சார்பென்ப அறியார். அதாவது அன்பு என்பது அறத்திற்கு மட்டுமே துணையாகும் என்று சிலர் சொல்லுவார்கள். அதாவது அறச்செயலுக்கு மட்டுமே. அறம் என்று சொன்னால் நல்லது. அடிக்கடி நமக்கு திருக்குறள் வருது, அறம் செய்ய விரும்பு. அறம் என்றால் நல்ல காரியங்கள். சமுதாயத்திலே நாம் வாழ்கின்ற பொழுது நல்ல காரியங்களை செய்ய வேண்டும். அப்படியானால் நல்ல காரியங்களை செய்வதற்கு மட்டுமே அன்பு என்பது அவசியம் என்று பலர் புரிந்து கொள்ளுகிறார்கள். அன்பு அறத்திற்கே சார்பென்ப அறியார். அறியார் என்று சொன்னால் அறியாத, அதான் இங்க முட்டாள்கள் சொல்லியது, நம்ம அவாய்ட் பண்ணியிருக்கலாம் அந்த சொல்ல. அன்பு அறத்திற்கே சார்பென்ப. உலகத்தை நன்கு அறியாதவர்கள், வாழ்க்கையை புரிந்து கொள்ளாதவர்கள் அன்பிற்கு மட்டுமே, அதாவது அறத்திற்கு மட்டுமே அன்பு தேவை என்று சொல்லுவார்கள். அறத்திற்கே அன்பு சார் என்ப அறியார். அப்ப என்ன சொல்றாரு அவரு? மரத்திற்கும் அஃதே துணை. அறத்திற்கு மட்டுமல்ல, மரத்திற்கும் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா அன்பு தேவை. பாவத்திற்கும் அந்த அன்பே துணை. இது கூட இந்த சொல்லு பாவம் என்ற சொல் வராதுன்னு நினைக்க. அதாவது போர்க்களத்திலே ஈவு இரக்கமின்றி அவன் செயல்படுவதனாலே இந்த சொல்லை உரையாசிரியர் பயன்படுத்துகிறார். மரம் என்று சொன்னால் வீரம். இந்த வீரத்திற்கும், அதாவது இந்த ஒட்டுமொத்தமான திருக்குறளுடைய கருத்து என்ன என்று சொன்னால், அறத்திற்கும் மரத்திற்கும் அன்பு முக்கியம். ஒட்டுமொத்தமாக நாம் மேலோட்டமாக பார்க்கின்ற பொழுது அறக்காரியத்திற்கு மட்டுமே அன்பு அவசியம் என்று நாம் புரிந்து கொள்கிறோம். அறத்திற்கு மட்டுமல்ல, மரத்திற்கும் அன்பு அவசியம். ஒட்டுமொத்தமான குறளை பாருங்க, பொருளை. அன்பு அறத்தை மட்டுமே சார்ந்தது என்று சிலர் கூறுவர், அதை அறியாதவர்கள் சொல்லுவார்கள். அறத்துக்கு மட்டுமல்ல, வீரத்திற்கும் அன்புதான் துணை. இதை, இந்த கருத்தை நான் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் சங்ககால போர் முறையை நான் உள்வாங்க வேண்டும். சற்று மாணவர் இந்த இடத்தில் நான் நேரம் எடுத்துக் கொள்கிறேன். சங்ககால போர் முறை என்பது மிகவும் ஒரு அற்புதமான ஒரு போர் முறை. இந்த வெற்றி கலந்தை என்று சொல்லி அந்த புறத்தனைகளை நாம் பார்ப்போம். ஒரு அரசன் ஒரு நாட்டின் மீது படையெடுப்பதற்கு முன்னாலே அவன் தடால் என்று அந்த ஒரு நாட்டின் மீது படையெடுக்க முடியாது, எடுக்க மாட்டான். அது போர் மரபாக. இப்போ இந்த காலத்துல நம்ம பார்த்தோம்னா நல்ல நடுராத்திரி ஒரு நாட்டை சார்ந்து இன்னொரு நாட்டின் நடுராத்திரி 12 மணிக்கு குண்டு போடுறான். குழந்தைகள், வியாதிஸ்தர்கள், மருத்துவமனைகள், அவன் போடுறதே எதை பார்த்து தான் போடுறான். ஆனா பழங்காலத்து போர் முறை அப்படி அல்ல. ஒரு நாட்டரசன் ஒரு நாட்டின் மீது போர் தொடுப்பதற்கு முன்னாலே அந்த நாட்டில் இருக்கின்ற பத்தினி பெண்களை அந்த போர் நடக்கிற இடத்திலிருந்து அப்புறப்படுத்துவான். முதியவர்களை அந்த இடத்திலிருந்து அப்புறப்படுத்துவான். வியாதி உள்ளவர்களை அந்த இடத்திலிருந்து அப்புறப்படுத்துவான். குழந்தைகளை அந்த நாட்டிலிருந்து அப்புறப்படுத்துவான். குழந்தை பேர் இல்லாத பெற்றோர்களை அந்த இடத்திலிருந்து அப்புறப்படுத்துவான். அப்படியானால் மீதி இருக்கின்றவர்கள் பலம் வாய்ந்த வீரர்கள் மட்டுமே. அதுக்கப்புறம் தான் அந்த நேருக்கு நேர் அவளோடு அவன் போரிடுவான். திரும்பவும் சொல்லுகிறேன், அப்போ ஒரு நாட்டரசன் பழங்காலத்திலே பண்டை தமிழருடைய போர் முறையிலே ஒரு நாட்டரசன் ஒரு நாட்டின் மீது போர் தொடுக்கின்ற பொழுது சடான்னு கண்ண மூடி நான் வந்தா ஸ்டெப் பை வெற்றி கலந்தை அப்படி ஒன்னொன்னா புறத்தனைகள் நாம் பார்க்கலாம். ஏற்கனவே நான் பதிவு அதை பற்றி நான் போட்டிருக்கிறேன் என்னுடைய யூடியூப்ல, அது கொஞ்சம் பாருங்க. ஒரு நாட்டரசன் மற்றொரு நாட்டின் மீது போர் தொடுப்பதற்கு முன்னாலே அந்த நாட்டில் இருக்கின்ற முதியவர்களை அந்த இடத்திலிருந்து அப்புறப்படுத்துவான். வியாதி உள்ளவர்களை அந்த நாட்டு இடத்திலிருந்து அப்புறப்படுத்துவான். முதியவர்களை அந்த இடத்திலிருந்து அப்புறப்படுத்துவான். குழந்தை பேர் இல்லாத பெற்றோர்களை அந்த இடத்தில் அப்புறப்படுத்துவான். இப்படி வியாதி உள்ளவர்கள், குழந்தை இல்லாதவர்கள், முதியவர்கள், இப்படி அனைவரும் அப்புறப்படுத்தி விட்ட பிறகு அந்த இடத்துல நிற்பது மிச்சமுள்ளவர் யார் என்று சொன்னால் இவரை போன்ற ஒரு வீரன். அப்பதான் அந்த ஒண்டி கொண்டி நம்ம சொல்றோம் இல்லையா, அவனோடு போர் செய்கின்ற முறை அக்காலத்தில் இருந்தது. இப்படி பெண்களையும் குழந்தைகளையும் வியாதி உள்ளவர்களையும் முதியவர்களையும் குழந்தை இல்லாத பெற்றோர்களையும் அப்புறப்படுத்துகின்ற அந்த போர் நெறிக்கு அடிப்படையாக இருப்பது அன்பு. அதை உள்வாங்குங்க. அந்த அன்பு என்பது பண்டை தமிழரசனுடைய உள்ளத்தில் ஊறி கிடந்த ஒரே காரணத்தினால்தான் அவன் என்ன பண்ணான், இவங்களை எல்லாம் ஒரு இடத்துல பாதுகாப்பான இடத்துல வைத்துவிட்டு மீதி இருக்கிற அந்த வீரர்களோடு போரிட்டான் என்பது நம்முடைய தமிழ் போர் முறை காட்டுகின்ற வரலாறு. இதை மறுக்கவும் முடியாது, மறக்கவும் முடியாது.
இதை நாம் உள்வாங்கினால் இந்த குறளோட பொருள் நமக்கு ரொம்ப எளிதாக விளங்கிவிடும். அறத்திற்கே அன்பு சார்பென்ப. அன்பு அறத்திற்கு மட்டுமே அடிப்படையானது என்று சொல்லி தெளிவில்லாதவர்கள் சொல்லுவார்கள். அப்படி அல்ல, மரத்திற்கும் அக்தே துணை. தமிழனுடைய வீரத்திற்கும் அன்பு என்பதுதான். ஏன்னா வீரம் என்று சொன்னால், மரம் என்று சொன்னால் எடக்க மடக்கான ஒரு சூழ்நிலை என்று நாம் நினைத்து அன்பு இல்லாத ஒரு செயல்பாடு என்று நினைக்க கூடாது. அந்த வீரத்திற்கும் அன்பு என்பது அடிப்படையாக இருந்தது என்பதை வள்ளுவர் இங்கு அழகாக பதிவு செய்கிறார். புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். அடுத்து 77வது குறட்பா பாருங்கள். என்புயில் அதனை வெயில் போல் காயுமே, என்புயில் அதனை வெயில் போல் காயுமே, அன்புயில் அதனை அறம். என்புயில் அதனை வெயில் போல் காயுமே. பாருங்க, பொருள் பாருங்க. என்புயில் அதனை வெயில் போல, அதாவது என்பு என்று சொன்னால் எலும்பு. எலும்பு இல்லாத சிறு உயிர்களை சூரியன் சுட்டரிப்பது போல. இந்த உலகத்திலே எலும்பில்லாத உயிர்கள், இந்த புழுக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, புழு பூச்சிகளுக்கு எலும்பு என்பது கிடையாது. நல்ல சூரியன் உச்சத்தில் இருக்கின்ற பொழுது நம்ம எங்காவது ஒரு ஓரத்தில் இருக்கிற அந்த ஒரு புழுவை எடுத்து அந்த தரையில போருங்க, 2 நிமிஷம் அப்படி 2 புரண்டு அது இறந்து விடும். அப்ப எலும்பு இல்லாத உயிர்களை சூரியனானது மிக எளிதாக சுட்டரிப்பது போல என்புயில் அதனை வெயில் போல பாருங்க காயுமே, அன்பில் அதனை அறம். அன்பு அதனை அறம் காயுமே. பொருள் பாருங்க, அன்பு இல்லாத உயிர்களை அறக்கடவுள் சுட்டெரிப்பார். பொருளை பார்த்தலாம். எலும்பு இல்லாத உயிர்களை வெயில் வருத்தி அழிப்பது போல அன்பு இல்லாத உயிர்களை அறம் அல்லது அறக்கடவுள் வருத்தி அழிக்கும். என்ன அற்புதமான கருத்து பாருங்க. எலும்பில்லாத உயிர்களை வெயிலானது சுட்டெரித்து அந்த எலும்பில்லாத உயிர்களை அழிப்பது போல எவனுடைய உள்ளத்தில் அன்பு இல்லையோ அன்பில்லாத உயிர்களை அறக்கடவுள் அழிப்பான். அற்புதமான பாருங்க. என்பு இலதனை என்பு இல்லாத புழுவை அன்பிலது அன்பு இல்லாத உயிர்கள். அறிஞர் புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். அடுத்து 78வது குறட்பா. இதுவும் மிக அற்புதமான ஒரு ஓமை என்று சொல்லலாம். இந்த குறட்பாவிலே இல்பொருள் ஓமையணி அமைந்திருக்கிறது. இல்லாத ஒரு பொருளை ஓமையாக சொல்லுவது இல்பொருள் ஓமையணி என்று சொல்லுவார்கள். அதை நான் அணி இலக்கணத்திலே நான் விளக்கியிருக்கிறேன். அன்பகத்து இல்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கண் வற்றல் மரம் தளிர்த்தற்று. அன்பகத்து இல்லா உயிர் வாழ்க்கை. பொருளை பாருங்க. அன்பகத்து இல்லா உயிர் வாழ்க்கை. மனதிலே அன்பு இல்லாத உயிர் குடும்பத்தோடு சேர்ந்து வாழ்தல் என்பது. அதாவது ஒரு வாழ்க்கை, ஒரு கணவன் மனைவி புரிஞ்சுக்கிற மாதிரி எடுத்துங்க. ஆனா அந்த குடும்பத்துல அன்பு என்பதே இல்லை. மனத்துல கொஞ்சம் கூட கணவனுடைய மனதில் அன்பு இல்லை, மனைவியுடைய மனதில் அன்பு இல்லை, குடும்பத்தில் அன்பே இல்லை, 0. அன்புனா எவ்வளவு, எத்தனை கிலோன்னு கேட்கிற ஒரு குடும்பம். அதாவது அன்பு அகத்து இல்லா உயிர் வாழ்க்கை. அகம் என்று சொன்னால் உள்ளம். அந்த அன்பு என்பது உள்ளத்தில் இருக்க வேண்டும், மனதிலே இருக்க வேண்டும். உள்ளத்தின் வழியாக மனதின் வழியாக அது செயலிலே வெளிப்படும். ஆனால் அந்த குடும்பத்திலே அன்பு என்பதே இல்லை. அன்பு அகத்து இல்லா உயிர் வாழ்க்கை. மனதிலே அன்பு இல்லாமல் வாழ்க்கை நடத்துகிற அந்த குடும்பம் அல்லது குடும்பம் நடத்துகிற அந்த வாழ்க்கை என்பது வற்றல் மரம் வன்பார்க்கண் தளிர்த்தற்று. வற்றலாகி போன, வற்றல்னா இந்த இடத்துல பட்டு போன ஒரு மரம் கடினமான நிலத்திலே துளிர் விட்டதை போலாகும். பாலைவனத்துல ஒரு மரம் இருக்குது. வற்றி போன மரம், வதங்கி போன மரம், காய்ந்து போன மரம். அந்த காய்ந்து போன மரம் துளிர் விடுதான். இட் இஸ் நாட் பாசிபிள், அது இம்பாசிபிள் என்று சொல்லலாம். அதாவது பாலை நிலத்திலே உள்ள வாடி போன மரம் எப்பவுமே தளிர்க்காது, எப்பவுமே துளிர்க்காது. துளிர்ப்பதற்கு வாய்ப்பே இல்லை. ஏனென்று சொன்னால் பாலைவனம், அதுவும் வாடிப்போன ஒரு மரம். அந்த வாடிப்போன பாலைவனத்தில் இருக்க அந்த மரமானது துளிர் விடுவதற்கு வாய்ப்பு என்பதே இல்லை. அதுபோல நெஞ்சிலே அன்பு இல்லாத மனித வாழ்க்கை என்பது தளிர்க்காது, துளிர்க்காது. என்ன அற்புதமான ஒரு வாழ்க்கையை உன்னிப்பாக வள்ளுவர் பார்த்து கவனித்திருக்கிறார் பாருங்கள், இல்லையா? பாலை நிலத்தில் இருக்கிற ஒரு மரமானது, அதுவும் வாடிப்போன மரமானது துளிர் விடாது. அதுபோல நெஞ்சில் அன்பில்லாத ஒரு வாழ்க்கை, மனித வாழ்க்கை என்பது துளிர் விடாது, தளிர்க்காது. இல்லாத ஒரு பொருளை ஓமையாக சொன்னதனாலே அந்த பாலை நிலத்திலே மரம் என்பது, அதுவும் வாடிப்போன ஒரு மரம் என்பது துளிர்விட வாய்ப்பே இல்லை. இல்லாத ஒரு பொருளை ஓமையாக இங்கே பயன்படுத்தியதனாலே இது இல் பொருள் ஓமையணி என்று சொல்லுவார்கள். 79வது குறட்பா பாருங்க. புறத்துருப்பெல்லாம்
புறத்துறுப்பெல்லாம் எவன் செய்யும். ஒரு கொஸ்டின் எழுப்புறாரு. யாக்கை அகத்துறுப்பு அன்பில் அவர்க்கு. ரொம்ப அற்புதமான இது. அதாவது புறத்துறுப்பெல்லாம் எவன் செய்யும். ஒருவனுடைய உடம்புல புற உறுப்புகள் கை, காலு, கண்ணு, மூக்கு எல்லாம் இருக்குது. என்ன பயன்? புறத்தே இருக்கிற கை, கால், கண்ணு, மூக்குனால என்ன பயன்? அவனுக்கு என்ன இல்லைன்னு சொன்னா, அகத்துறுப்பாகிய அன்பு இல்லை அவருக்கு. அகத்தில் இருக்க வேண்டிய அன்பு என்ற உறுப்பு அவனுக்கு இல்லாத பட்சத்துல புறத்தில் புறத்துறுப்பாகிய கை, கால், கண்ணு, மூக்கு இருந்தாலும் என்ன பயன்? என்ன அற்புதமான கருத்து பாருங்க. அகத்துறுப்பு என்று சொன்ன அறிஞர் பொருள் பாருங்க. மனதிலே உள்ள அன்பு. யாக்கை என்று சொன்னால் உடம்பு. புறத்துறுப்பு என்று சொன்னால் உடலிலே வெளியில் இருக்கிற கண்களுக்கு தெரிகின்ற அவயங்கள். நேரடியா அந்த ஒட்டுமொத்த கருத்தை நான் சொல்ற பாருங்க. நெஞ்சிலே அன்பு இல்லாதவருடைய உடம்பிலே கை, கால் போன்ற உடல் உறுப்புகளாலே என்ன பயன்? ரொம்ப சுருக்கமான ஒரு குரட்பா என்று சொல்லலாம். புறத்துறுப்பெல்லாம் எவன் செய்யும். ஒரு மனிதனுடைய புறத்தே காணப்படுகின்ற கை, கால் போன்ற கண்ணுக்கு தெரிந்த உறுப்புகள் இருந்து என்ன பயன்? எது இல்லைன்னா யாக்கை. யாக்கை என்று சொன்ன உடல். அவனுடைய உடம்பிலே உள்ளத்திலே அகத்துறுப்பு அன்பில் அவருக்கு இல்லைங்களா? அகத்தில் இருக்கிற உறுப்பாகிய அன்பு இல்லை என்று சொன்னால் என்ன பயன்? அந்த சொற்ப இதைய விளைக்கிறோம் பாருங்க. யாக்கை அகத்துறுப்பு அன்பில் அவருக்கு. உடம்பின் உள்ளே, அதாவது நெஞ்சிற்கு உள்ளே இருந்து கொண்டு குடும்பத்திற்கு உறுப்பாக இருக்கும் அன்பு இல்லாதவர்களுக்கு. ஒரு குடும்பம் நடத்தலாம் ஒரு தலைவன். அவனுடைய உள்ளத்திலே அவனுடைய நெஞ்சிலே அன்பு இருக்க வேண்டும். அன்பு இருந்தாதான் அந்த குடும்பம் என்பது வண்டி ஓடும். ஆனா உடம்புல அவன் உள்ளத்துல அன்பு என்ற உணர்வே இல்லை. அப்படி இருக்கிற சூழ்நிலையிலே புறத்துறுப்பெல்லாம் எவன் செய்யும். உடம்புக்கு வெளியே இருந்து கொண்டு குடும்பத்துக்கு உறுப்பாக இருப்பனையெல்லாம் குடும்பம் நடத்துவதற்கு என்ன பயன் தரும்? இந்த சீருக்கு அந்த அடிக்கு உங்களுக்கு பொருள். ஆனா நாம் பிழிந்தெடுக்கிற சாறு நமக்கு தெளிவா இருக்கும். நெஞ்சிலே அன்பில்லாத ஒருவனுக்கு, அக உறுப்பாகிய அன்பில்லாத ஒருவனுக்கு புற உறுப்பாகிய கை, கால் போன்ற உறுப்புகள் இருந்து என்ன பயன்? நெத்தி அடி மாதிரி ஒரு கருத்தை இங்கே பதிவு செய்கிறார். அடுத்து பாருங்க, கடைசி. அன்பின் வழியது உயிர்நிலை அஃதிலார்க்கு என்புதோல் போர்த்த உடம்பு. அன்பின் வழியது உயிர்நிலை. பாருங்க, அன்பின் வழியது உயிர்நிலை. அன்பை முதன்மைப்படுத்தி அதன் பின் நிற்கும் உடம்பே உயிரோடு இருக்கும் உடம்பாகும். அன்பின் வழியது உயிர்நிலை. ஒரு மனிதன் என்று சொன்னால் அல்லது ஒரு உடல் என்று சொன்னால் அதற்கு முதன்மையாக இருக்க வேண்டியது அன்பு. அன்பு இல்லை என்று சொன்னால் அது ஒண்ணுமே. அன்பின் வழியது உயிர்நிலை. இந்த உலகம் வாழ வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அடிப்படையானது அன்புதான். பாருங்க, அஃதிலார்க்கு. அந்த உடம்பிலே உள்ளத்திலே அன்பு இல்லாத ஒருவன் எதுக்கு சமம் பாருங்க? உடம்பு என்புதோல் போர்த்த உடம்புன்றாரு. அந்த அன்பு இல்லாதவர்களுக்கு இரு உடம்புகள் எலும்பை தோலால் மூடி இருக்கும் உடம்புகளே தவிர மற்ற உடம்புகள் கிடையாது. ஒட்டுமொத்தமான கருத்தை பார்த்து முடிச்சிடலாம் பாருங்க. அன்பு செய்வதுதான் உடம்பில் உயிர் இருப்பதற்கான அடையாளம். ஒரு மனிதன் என்று சொன்னால் நம்மிடமிருந்து அன்பு வெளிப்பட வேண்டும். எப்பொழுது நம்ம உடம்பிலிருந்து உள்ளத்திலிருந்து அன்பு வெளிப்படுகிறதோ அப்பதான் அது உடம்பு என்று சொல்ல முடியும். அந்த அன்பு இல்லை என்று சொன்னால், அன்பு இல்லாதவருடைய உடம்பு எதற்கு சமம் என்று சொன்னால் வெறும் தோலாலே மூடப்பட்ட எலும்பு கூட்டிற்கு சமம். பாருங்க, அன்பின் வழியது உயிர்நிலை அஃதிலார்க்கு என்புதோல் போர்த்த உடம்பு. ஒருவனுடைய உடம்பிலே, அவன் உள்ளத்திலே, அவன் நெஞ்சத்திலே அன்பு இருக்க வேண்டும். அதுதான் உயிர் வாழ்க்கைக்கு தேவையான ஒரு அடிப்படை. ஒருவேளை அவனுடைய உள்ளத்தில் அன்பு இல்லை என்று சொன்னால் அவனுடைய உடம்பு எலும்பாலே போர்த்தப்பட்ட ஒரு அந்த எலும்பை தோலாலே போர்த்தப்பட்ட ஒரு உடம்புக்கு சமம் என்று எதற்கும் பயன்படாத ஒரு நிலை. எனவே ஒரு அழகான கருத்துக்களை இங்கே வள்ளுவர் சொல்லியதை உங்கள் முன் வைத்திருக்கிறேன். என்னுடைய தொடர்பு எண்ணை இங்கே நான் வழங்கியிருக்கிறேன். பாடத்திலே தொடர்புடைய வினாக்களை வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது கமெண்ட் பாக்ஸ் மூலமாக கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் பதிவு செய்யுங்கள். அப்பொழுதுதான் மற்றவர்களுக்கு அது பயனுள்ளதாக அமையும். ஐயங்களையோ தேவைகளையோ உங்கள் கருத்துக்களையோ நான் விடுபட்டதையோ அல்லது இதில் இணைத்து பார்க்க வேண்டிய கருத்துக்களையோ, ஏனென்று சொன்னால் நாம் தேர்வுக்கு தயாராகிற ஒரு சூழல், பல நூல்களை நாம் உதவி கொண்டு அடிப்படையாக கொண்டு நாம் பார்க்கின்ற பொழுது பல கருத்துக்கள் நமக்கு வரும். யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்பது போல நாம் அறிந்த கருத்துக்களை மற்றவரோடு பகிர்ந்து கொள்வது நல்லது.
அன்புடைமை என்ற அதிகாரத்திலே வள்ளுவர் சொன்ன 10 கருத்துக்களை உங்கள் முன் வைத்திருக்கிறேன். தேர்வுக்கு தயாராகின்ற அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் இந்த திருக்குறள் என்பது பாடமாக அமைந்திருக்கிறது. இதை கவனமோடு நீங்கள் கேட்டிருப்பீர்கள் என்று நான் கருதுகிறேன். புரியவில்லை என்று சொன்னால் மீண்டும் மீண்டும் போட்டு கேளுங்கள், பாருங்கள், நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள், கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். தமிழும் தங்கையாவும் என்ற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தொடர்ந்து நான் போடுகின்ற பாடங்கள் உங்களுக்கு தானாக வந்து சேரும். மற்றும் ஒரு பாடத்தோடு மீண்டும் நாம் சந்திப்போம். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.